தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன். இன்றைய செய்தியானவை தூய ஆவியின் கனிகள். தூய ஆவியின் கனிகள் என்பது பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலால் ஒரு கிறிஸ்தவரின் வாழ்வில் வெளிப்படும் நற்பண்புகள். பொதுவாக அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, இரக்கம், நன்னறிவு, நாணயம், நம்பிக்கை, கனிவு, சாந்த குணம், தன்னடக்கம், தாராள குணம் மற்றும் நிறைகற்பு. சில நேரங்களில் 9 கனிகள் குறிப்பிடப்படும். ஆனால் கத்தோலிக்க பாரம்பரியத்தில் 12 கனிகள் ஆகியவற்றை குறிக்கும். இவை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களில் குறிப்பிட்டுள்ளன. 12 தூய ஆவியின் கனிகள் கத்தோலிக்க பாரம்பரியப்படி: 1. அன்பு. கடவுள் மீது பிறர் மீதும் ஆழ்ந்த அன்பு கூறுவது. 2. மகிழ்ச்சி. பூமிக்குரிய நிலையற்ற மகிழ்ச்சி அல்ல, கடவுளிடம் வரும் நிலையான மகிழ்ச்சியே அது. அமைதி. கடவுள் மீது வைக்கும் நம்பிக்கை வரும் மன அமைதி. 4. பொறுமை. பிறரின் குறைகளை சகித்துக் கொள்ளுதல். 5. பரிவு. இரக்கம். மற்றவர்களுடன் இரக்கத்துடன் பணிவோடு நடந்து கொள்ளுதல். 6. நாணயம். தீமைகளை தவிர்த்து எப்பொழுதும் நல்லதே செய்யும் முயற்சித்தல். 7. நம்பிக்கை. கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தல். 8. கனிவு. சாந்தமான பணிவான இதயம். 9. நன்னடக்கம். உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் கட்டுப்படுத்தல். 10. பணிவு. எளிமையாக தாழ்மையாக இருப்பது பணிவு. 11. தாராள குணம். தாராளமாக பிறருக்கு உதவுதல். 12. நிறைகற்பு. உடல் மற்றும் மன பிடிப்பை கட்டுப்படுத்துதல். ஆதார வசனம்: கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆவியின் கனியும் அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் நீடிய பொறுமையும் தயையும் சற்குணமும் விசுவாசமும் சமதகுணமும் இச்சையடக்கம் போன்ற இவை அனைத்தும் இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளது.